பெண்கள் அபாயா அணிவது கருப்பு நிறத்தில் தான் இருக்க வேண்டுமா, வேறு கலரில் அணியலாமா? இது ஒரு கேள்வி. முதலாவது புரிஞ்சுக்கணும், பெண்களுடைய ட்ரெஸ் மறைத்தல் என்பது அபாயா என்று இஸ்லாம் என்ன செய்யல, எங்களுக்கு சொல்லலை. உடலை மறைக்கணும், பெண்களுடைய அழகை மறைக்க வேண்டும் அப்படித்தான் இஸ்லாம் சொல்லி சொல்லி அபாயா என்ற ஒரு செட்டப் செய்யலை. ஏன் இப்படி ஆயிட்டுன்னு சொன்னால், அபாயாக்கள் மூலம் உடலை மறைக்கலாம், அபாயா தான் மறைக்க போடுறதுன்னு சொன்ன மாதிரி ஆகி இப்போ என்ன ஆகிட்டுன்னு சொன்னால், இருக்கிறது அபாயா அப்படித்தானே இருக்குது, எல்லாமே எம்ப்ராய்டிங் பண்ணி தான் இருக்குது, என்ன செய்ய நான் வாங்கி போய் உடுக்குறோம்ன்றாங்க. ஆனால் அபாயா உடுங்கன்னு எங்கேயும் குர்ஆன் வசனம் சொல்லுவோம் இல்லை, ஹதீஸ் சொல்லுவோம் இல்லை, அழகை மறைக்க வேண்டும் என்று தான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு நீ விற்கக்கூடிய நிறைய இடங்களை பாருங்க பாப்போம், எல்லாமே எந்த கவர்ச்சியும் எந்த அழகையும் மறைக்கணும் என்று சொல்லுதோ அதை விட கவர்ச்சியான மாதிரி ட்ரெஸ் என்ன செஞ்சுக்கிறான், சாதாரணமாக உடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை உடுத்தா கூட பரவாயில்ல, இந்த அபாயா உடுக்காமை தான் நல்ல என்ற அளவில் என்ன செய்யுது அது வந்திருப்பதை பார்க்குறோம். இப்போ அபாயா உடுக்கிற வரவேற்கத்தக்க செய்தான். ஒரு 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 சகோதரியோடைய ஒரு முறைப்பாடு ஒரு பயான் நிகழ்ச்சியில் வச்சு, நான் வந்து அபாயா போடணும்னு நினைக்கிறேன், என் கணவன் வந்து எனக்கு வாங்கி தராரு இல்லை அப்படின்னு. கணவன் வாங்கி தர இல்லை. இப்போ கணவன்கிட்ட விசாரணை, கணவன்கிட்ட கேட்டோம், சாதாரணமாக மறைக்கணும்னு அபாயா உடுத்தா நான் வாங்கி தருவேன், இவங்க கேட்குற மாதிரி அபாயாலாம் பார்த்தீங்கன்னா 15,000 20,000 போது நான் எங்கே போகன்னு கேட்டேன். அது என்ன பிரச்சனை பார்த்தீங்களா, இங்கே வந்து மறைப்பதை விட அந்த ஆடையுடைய அலங்காரத்தில் கவனம் போகிற அமைப்பு நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதை விடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த நிறத்தில் அபாயா போடுவதுன்னு இஸ்லாம் எங்களுக்கு வரையறுக்கலை. நம்ம எந்த நிறத்துலையும் போடலாம், கருப்புலையும் போடலாம், நீளத்துலையும் போடலாம், பச்சையிலையும் போடலாம், சிவப்புலையும் போடலாம், எதுலையும் என்ன செய்யலாம் போடலாம். ஹிஜாபுக்கு ஒரு நிறம் வச்சுக்கலாம், நம்ம போடக்கூடிய மற்ற ஆடைக்கு ஒரு நிறம் என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம். அதில் எந்த தடையும் இஸ்லாம் எங்களுக்கு செய்யலை. அந்நியர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது, காவி நிறத்தில் அது இருக்கக்கூடாது. அதே போல் அந்த ட்ரெஸ் என்னது மிக நெருக்கமானதாக இருக்கக்கூடாது, அல்லது விலகி இருந்தாலும் கூட உடம்பு தெரிகிற அமைப்பில் என்ன செய்யக்கூடாது அது இருக்கக்கூடாது. கவர்ச்சி, அந்த ட்ரெஸ்ஸே கவர்ச்சிகரமாக அழகாக இருக்கலாம், இந்த ட்ரெஸ் அழகாக இருக்கலாம், அது கவர்ச்சிகரமாக என்ன செய்யக்கூடாது அந்த ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட ஒரு ட்ரெஸ் இருக்குமாக இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம், அதை உடுக்கலாம். இன்ன கலரில் இன்ன நிறத்தில் இன்ன அடிப்படையில் தான் இருக்கும்னு சொல்லலை. எப்படி புரிஞ்சுக்கங்க, அந்த ட்ரெஸ் முழு உடலை மறைக்கிற அமைப்பில் இருக்கணும், முகமும் கையும் தவிர்த்த பகுதிகளை தவிர மற்ற எல்லாமே என்னது மறைக்கிற அமைப்பில் அது இருக்க வேண்டும். இரண்டாவது, அது வந்து உடலை நெருக்கி அமைப்பு, அதாவது டைட்டாக காட்டக்கூடிய அமைப்பில் அது இருக்கக்கூடாது. அந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, அதாவது மெல்லிய ட்ரெஸ்ஸாக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ட்ரெஸ்ஸே தன்னகத்தே ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ்ஸாக அது இருக்கக்கூடாது. அந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் காவி நிறத்திலான ட்ரெஸ்ஸாகவோ அந்நியர்களுக்கு ஒப்பாகிற ட்ரெஸ்ஸாகவோ அது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படி இருந்துட்டா அதான் அபாயம். அது நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி அதான் அந்த இடத்துல வரும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் லேசாக செலக்ட் பண்ணுறதுக்கு உள்ளது இன்றைக்கு கருப்பும் இந்த மாதிரி சாதாரண நிறத்தில் உள்ளது தான், அதை உடுத்துட்டு தாராளமாக போகலாம். அதே நேரத்தில் நம்ம முந்தான போடுறோமா, ஹிஜாப் போடுறோமா, இதை நோக்கிற முதலாவது நம்ம உடலுக்கு திரை போடுவதற்கு முன்னால் உள்ளத்துக்கு திரையை போட்டுறணும். உள்ளத்துக்கு என்ன செஞ்சிடணும், திரை போட்டுறணும். நம்ம வந்து அழகை மறைத்து நம்ம வாழ வேண்டும், அலங்காரங்களை மறைத்து வாழ வேண்டும் என்ற திரை போட்டால் தான் ட்ரெஸ் என்ன செய்யும் ஒழுங்காகும், ட்ரெஸ் வந்து ஒழுங்காகும். இது நம்ம போட்டு உள்ள கிளியராக இல்லைன்னு வைங்கள, இது ஒழுங்காக மாறாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த நேரத்திலையும் போடலாம், அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அடுத்ததாக